ஸோ ஹாய் கைஸ், நான் நாங்கள் மித்தனை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம வேட்டையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதாவது 100 days வீடியோ சேனல்ல ஸோ டே 1 தான். ஸோ யார் இந்த வீடியோ பற்றி தயவுசெய்து சிரிக்காதீங்க. ஸோ இது கண்டிப்பாக நான் 100 days வீடியோ முடிப்பேன். ஸோ நான் முடிக்கிறேன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் பேரையே மாற்றிக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக முடிப்பேன். ஏன்னா நேற்று ஒரு பாட்டு 2 பாட்டு என்னை இன்வைட் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்த பாட்டு தான் அந்த பாட்டுங்க. இன்வைட் பண்ணி 100 days வீடியோ சேனல் பண்ணுறாங்கன்னா ஊற்றிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த வீடியோ பார்ப்பான். அவன் பேர் அந்த இடத்துல சொல்ல நான் விரும்ப கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பான். கண்டிப்பாக நான் போட்ட ஒரு மணி நேரத்துலேயாச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க வருவான். ஸோ அப்போ அவனுக்கு யாருன்னு அவனுக்கே தெரியும். அந்த 2 பேருமே அந்த வீடியோ பார்க்க வருவாங்க. ஸோ எமௌண்ட்டு போட்டான் பாருங்க. இவனை வெறி கொண்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஏசுலாம் அடித்து எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிருப்பாங்களே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் நம்மளை அடித்து ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆனால் நம்மளை வந்து எமௌண்ட் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ போங்கடா அந்த பக்கம், இவங்க வேறு ஆரன் அடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் 100 days வீடியோ சேனல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 3-4 வீடியோ பேசி வச்சிடலாம். ஏன்னா சிஎஸ் ரேங்கடு கண்டென்ட் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம சிஎஸ் ரேங்கடு புஷ் பண்ணோம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 17 ஸ்டாரில் கிடக்கும். ஸோ 17 ஸ்டார் 7 ஸ்டேக்கில் இருக்கும். ஸோ 17 ஸ்டாரு ஸோ எது ஹீரோய்க்கில். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம 100 ஸ்டார் அடிக்கணும் வேறு இது பண்ணியிருக்கோம். ஸோ 100 ஸ்டார் வேறு அடிக்கணும். ஸோ நான் என்ன 100 ஸ்டார் அடிச்சிருவேன், எனக்கு ஈஸி தான். ஸோ 17 ஸ்டார் அடித்தேன் ஒரு நாள்லேயே. ஸோ டைமண்ட் 1 கடல் வந்ததில் 17 ஸ்டார் அடித்தேன். ஸோ அதெல்லாம் வந்து மெட்ரே கிடையாது. ஸோ அடிச்சிடலாம், தட்டி தூக்கிடலாம் 100 ஸ்டாரை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து எமௌண்ட் போட்டானா. ஸோ சரியாக தெரில எனக்கு. இவன் தான் எமௌண்ட் போட்டிருப்பான். இவனை புடி மக்களை அழுத்து பிடி, போடு மக்களே, போடு அவனை கில்லடு, போடு அந்த பக்கம் ஓடுறான். அந்த பக்கம் யாருக்கிட்ட வந்து எங்கே எமௌண்ட் போட்டுக்கிட்டு 10 பண்ணிக்கிட்ட போய் சிங்கத்தை பற்றி கேட்டாருங்க என்ன சொல்லணும்? சொல்லலாம், அது வாயவே திறக்காது. ஸோ ஏன்னா அது வாயிலா ஜீவனே. ஸோ அதை பற்றி நம்ம கிரிஞ்சித்தனமாக டைலாக் பேசாமல் ஸோ வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ 30 மேட்ச் விளாண்டுனா அந்த க்ளூவால் கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு 4 நாளைக்கு எக்யூப் பண்ணி போட்டுட்டு ஸோ கிருட்டுன்னு ஒரு அழுத்த போடுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இவனை இப்போ கொஞ்ச நேரத்தில் சாக பார்ப்பான், செத்துருவான். அந்த இடத்துலலாம் நான் உசுரே விட்டேன். எப்படியாச்சும் இங்கே 3 பேர்த்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அடிச்சு கிழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டேன். இங்கே ஒரு தரம் பாருங்கள், சும்மா தலையை காட்டினா சும்மா தலையில் 78 போச்சு, 77 போச்சு. ஸோ அவனை வந்து அடிச்சுக்கல எடுத்து இந்த இடத்துல நான் போய் அவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவனை ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நான் பண்ண தப்பு இங்கே மெடிக்கெட் போட்டு இங்கே ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாதான். அதனாலே இந்த ரவுண்டு வந்து தோற்றுருவேன்னே சொல்லலாம். தோற்ற செம்ம டென்ஷன் ஆயிடும் அந்த ரவுண்டு. ஸோ அடுத்த ரவுண்டு சும்மா பிரியாட்டம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சே ஆகணும் அந்த மேட்ச்சில் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா அடித்தா தான் நம்மளுக்கு ஒரு மானம் இருக்கும், மரியாதை சூடு சொரணை எல்லாமே இருக்கும். ஸோ ஏன்னா எமௌண்ட் வந்து போட்டான், அது சாதா எமௌண்ட்டில் லால் எமௌண்ட் போட்டான், சும்மா இருக்கக்கூடாது. ஸோ 100 days வீடியோஸ் இருந்தால் ஒன்றில் கூட நார்மல் வாய்ஸ் வராது, எல்லாமே கிட்ஸ் வாய்ஸ் தான். எல்லாம் தட்டி தூக்குறோம், கிட்ஸ் வாய்ஸ் தான் போடுறோம். ஸோ நார்மல் வாய்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரே லைக் மட்டும் போட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட க்ளூ வால் இருந்தால் சத்தியமாக கீழே போட்டு இறங்கி அடிச்சிருக்கேன் 2 பேர்த்தையும். க்ளூ வாலில் ஒரே காரணத்தினால இவங்க வந்து அவுட் ஆகிட்டேன். என்னென்ன சொன்னாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையை ஆழத்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஆணவத்தில் ஆடிட்டான். ஸோ எதில் வேணால் ஆடலாம், ஆணவத்தில் ஆடக்கூடாதுங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆணவத்தில் ஆடி எமௌண்ட் போட்டார் தலைவர். இந்த இடத்துல இவன் குச்சாம பாருங்க, சரியான அளவுக்கு எக்ஸாமேட்டில் இவர் தான் இந்த ஆணவத்தில் ஆடினார். ஏண்டா தம்பி, ஆணவத்தில் ஆடலாமா தம்பி, ஆணவத்தில் ஆடலாமா? என்ன இதான் நிலமை, அழுத்திப்படி புயாடி கைஸ் அப்படின்ற மாதிரி தான். அங்கிட்டு வேற ஒரு நாகரி போய் வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு வாழை போட்டுட்டு நான் பாட்டுக்கு இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டேன். ஸோ போன்ஃபேரு அதையும் போட்டு டிமிட்ரி போட்டு மெடிக்கிட் சுற்றிட்டேன். ஸோ மெடிக்கிட் கூட சுற்ற இல்லை. இந்த இடத்துல ரீடோவ் பண்ணாமல் பாருங்க, சும்மா தலையில் வச்சு தட்டி விட்டேன். எமௌண்ட் போடலாம் டயர் இல்லை. இந்த ரவுண்ட் தான் அடிச்சிருப்போம். டக்குன்னு அடிக்கணும்னு நான் பாட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அடிச்சு எப்படியாச்சும் இங்கே 4 எமௌண்ட் போட்டு மறுபடியும் வெறும் பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செம குறிக்கோளோட இருந்தேன். ஏன்னா இவங்களை வந்து அடித்து எமௌண்ட்டை போட்டு நீ தக்காளி வந்து தாளிச்சு விட்றோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ பவர் ஆஃப் எக்ஸாமேட்டு தான் முக்கால்வாசி மேட்ச், கிட்டத்தட்ட 17 மேட்ச் எனக்கு எக்ஸாமேட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 17 மேட்ச்லேயும் எக்ஸாமேட் மட்டும்தான் எடுத்தானே. ஸோ இந்த இடத்துல இவனே வந்து அடுக்கலாம் பார்ப்பேன், நான் ஓடிட்டான். இந்த சீசன் நான் ஹீரோக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் யூஎம்பி. ஸோ அந்த சீசன் ஹீரோ கிடச்சா யூஎம்பி தரான் இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் போனேன். அதுக்காண்டி மட்டும் இல்லை, 100 ஸ்டார் அடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் போனேன். ஸோ அப்போ தான் கொஞ்சமாச்சு யூடியூப்பில் சப்போர்ட் கிடச்சிச்சு. நான் 100 ஸ்டாரில் இருக்கும்போது யூடியூப்பில் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணுறதை வந்து குறைச்சிக்கிட்டோமோ அப்போலேருந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் போயிடுச்சு. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போட்டால். ஸோ அப்போ மறுபடியும் தட்டுறோங்கிற மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்து அடித்தான், போடா வெளியே தக்காளி அந்த பக்கங்கிற மாதிரி அடிச்சு லாலை மட்டும் போட்டு நான் தாண்டா இங்கே கிங்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டேன். இந்த இடத்துல நான் சரியான சீப்பாகி போச்சு. நான் அட்டி வெறுத்து விட்டேன். தேவையில்ல இடத்துல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இடத்துலலாம்
இந்த மாதிரி இடத்துல இவங்க எல்லாம் அட்டி சும்மா தூக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 7 கிலோன்னு ஒரு 2 கிலோ அடிச்சிருவோம், 9 கிலோ அடிச்சிருவோம் அந்த மேட்ச்சில். ஸோ நான் பாட்டுக்கு இந்த இடத்துல அவன் சரியான அழுத்த எழுதிருப்பேன். அந்த ரெக்கார்டில் கொஞ்சம் கட்டாயிச்சு, ப்ராப்ளம் வச்சு. ஸோ ஆனால் நம்மள்ட்ட நிறையா சிஎஸ் ரேங்க் இருக்குது. ஸோ ஒரு 4 நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் ரேங்க் தான் வரும்னு நினைக்கல. ஸோ வரும், கண்டிப்பாக சிஎஸ் ரேங்க் தான் வரும். அதுவும் இந்த சட்டை போட்டு தான் வரும். ஸோ ஏன்னா இந்த சட்டை மை ஃபேவரட் சட்டை ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டு தான் எல்லா மேட்சும் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சட்டை இந்த சட்டை எடுத்தாலும் நான் மாற்றவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவனே அழுத்தி கில் எடுத்துட்டு இந்த இடத்துல இவங்கெல்லாம் அடிச்சு விட்டு நாங்கள் 2 பேரும் ஒத்தாலே இந்த இடத்துல நான் ஏர்ட்ராப்பில் ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. ஸோ என்கிட்ட இந்த ஃப்ளீசர் குண்டு நேடு அது மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்டயே. ஸோ அந்த இடத்துல என்கிட்ட இந்த நேடை தூக்கி நான் அங்கே வீசுவேன். ஸோ எனக்கு டேமேஜ் வந்து 150 நம்ம கொடுத்துட்டான் போல். கொடுத்தோன்னே நான் படுக்கு திக்குன்னு ஆகி போச்சு. அதோட போன் ஃபயரை போட்டு மெடிக்கலை சுற்றி ரிப்பேர் கிட்ட போட்டேன். ரிப்பேர் கிட்ட போட்டுட்டு அந்த இடத்துல ஃப்ளீசர் குண்டு ஊற்றுனேன், வீசினேன். ஃப்ளீசருக்குள்ளே வந்து எவனுமே வந்து சிக்க கிடையாது, இருக்கிறதே ஒருத்தன் தான். அப்புறம் அந்த ட்ராகன் பாலாக இது என்னமோ சொல்லுவாங்க, அதை போட்டு அவனை தக்காளி போடா வெளியன்ற மாதிரி அடிச்சு விட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை.